இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகா சிறையில் வைக்கப்பட்டு 2 வருடங்கள். அவரை விடுதலை செய்யுமாறு கோரி சிலர் ஆர்ப்பாட்டத்தில். அதிகார பகிர்வு தொடர்பில் 2000ஆம் ஆண்டில் இருந்த நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. ஜாதிக ஹெல உரிமைய அறிவிப்பு. கர்நாடக சட்டசபையில் ஆபாச படம் பார்த்த 3 அமைச்சர்கள் ராஜினாமா. முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கைக்கு எதிரான இன்றைய போட்டியில் இந்தியா வெற்றி. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வெள்ளைக்கொடி விவகார வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தாக்கல் செய்த மேன்முறையீடு மீதான விசாரணையை மே மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி நளின் லதுஹெட்டி நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டார் நாயக்க, நிமால் காமினி அமரதுங்க, P.A. ரத்நாயக்க, சத்யா ஹெட்டிகி, பிரயசாந்த் டெப் ஆகிய 5 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் மேன்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல் நீதிமன்ற வழக்கு கோவை 10 தினங்களுக்கு முன்னரே தமக்கு கிடைத்ததாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி நளின் லதுஹெட்டி இதன் போது நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். அது குறித்து ஆராய்வதற்கு தமக்கு போதிய அளவு கால அவகாசம் இருக்கவில்லை எனவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். அத்தோடு நீதியரசர்கள் குழாமிற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒரு சில உறுப்பினர்கள் தொடர்பில் மனுதாரருக்கு ஆட்சேபனை இருப்பதாக தெரிவித்த அவர் அதனுடன் தொடர்புடைய ஆவணம் ஒன்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். மேன்முறையீடு மீதான விசாரணைக்கு வேறொரு நீதியரசர்கள் குழாமை நியமிக்குமாறு மனுதாரர் குறித்த ஆவணத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனுடன் தொடர்புடைய ஆவணங்களை தம்மிடம் சமர்ப்பிக்குமாறு பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு இதன்போது அறிவித்தார். இதேவேளை மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஒத்திவைப்பது தொடர்பில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் பாலித்த பெர்னாண்டோ குறிப்பிட்டார். இதற்குமே மே மாதம் 2ஆம் 3ஆம் திகதிகளில் சரத் பொன்சேகாவின் மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்தது. இன்று நாட்டின் சட்டம் வேறுபட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சரத் பொன்சேகா யுத்த வெற்றியை பெற்று சிறையில் இருக்கும் நிலையில் பயங்கரவாதத்திற்காக நிதி திரட்டிய KP இன்று அரண்மனையில் உள்ளார். அத்தோடு தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்திய கருணா அம்மான் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் போது அந்த குண்டை கொண்டு வந்த பிள்ளையான் இன்று முதலமைச்சராக செயற்படுகின்றார். ஏன் சட்டத்தை 2 வகைகளில் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள்? சிறைச்சாலை அதிகாரிகள் சரத் பொன்சேகாவை நீதிமன்றத்துக்குள் முற்புற நுழைவாயிலூடாக அழைத்துச் சென்றாலும் வழக்கு விசாரணை முடிவில் அவரை பின்புற வாயிலூடாகவே வெளியே அழைத்துச் சென்றனர். முதல் செய்தி. பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சிறை வைக்கப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு கொழும்பில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அனுமா பொன்சேகாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தை இடைநிறுத்துமாறு இதுகாலை போலீசார் விடுத்த வேண்டுகோளை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த ஆர்ப்பாட்டம் பொதுமக்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படுமாயின் அதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் ரஷ்மி சிங்கப்புலி இதன்போது போலீசாருக்கு உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின் பிரதிகளை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளவர்களுக்கு வழங்குமாறும் பிரதம நீதவான் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் திட்டமிட்டவாறு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதி அருகே ஆரம்பமானது. பின்னர் உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் பிரவேசிப்பதற்கான பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள வீதியில் கூடி ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எமக்கு ஜனநாயகம் இல்லை என்பதற்கான முதலாவது குறியீடாக எனது கணவரை நான் காண்கின்றேன். அவரை மிகவும் ஒழுக்கமற்ற முறையில் இழுத்துச் சென்று கைது செய்து 2 வருடங்களாகின்றன. நாம் நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நீதிமன்றத்திற்கு சென்று நாம் உதவியை கோருகின்றோம். எனக்கு வலி சேர்த்து அவரை விடுதலை செய்வதற்கான இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். ஊழலில் ஈடுபடுவோரும் திருடர்களும் கொலையாளிகளும் சுதந்திரமாக செயல்படும் நிலையில் எமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த வீரமிகு படை வீரர் சிறை வைக்கப்பட்டதற்கு எதிராக குரல் எழுப்புமாறு நாட்டை நேசிக்கும் சரத் பொன்சேகாவை நேசிக்கும் தாய் நாட்டை நேசிக்கும் அனைவரிடமும் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். பிறக்க உள்ள பிள்ளைகளுக்கு சுதந்திர நாடொன்றை அமைத்துக் கொடுக்க வேண்டுமாயின் நாட்டில் ஜனநாயகத்தை ஸ்தாபிக்க வேண்டிய பொறுப்பு இது வாழும் பிரஜைகள் என்ற வகையில் எமக்கு உள்ளது. குறிப்பாக சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வதும் நாட்டின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்துவதும் ஒன்றாக பிணைந்துள்ளது. எமக்கு சுதந்திரமான நாட்டை உருவாக்கி கொடுத்தவர் சரத் பொன்சேகா ஆவார். நன்றி மறவா இன்னும் என்ற வகையில் சரத் பொன்சேகாவின் நிபந்தனையற்ற விடுதலைக்காக ஒரு போராட்டத்தை வலுவாக தொடர்ந்து முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரத் பொன்சேகா தவறிழைக்கவில்லை. இதன் காரணமாக அவர் எவரிடமும் மன்னிப்பு கோர வேண்டிய தேவை கிடையாது. இந்த நாட்டின் மதிப்புமிக்க மகாநாயக தேரர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர். நாட்டின் சிவில் சமூகத்தில் உள்ள அனைவரும் அவரை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் மக்களின் ஆத்திரம் மேலும் அதிகரிக்கலாம். சில வேளை அதன் விளைவுகளை எதிர்காலத்தில் காணக்கூடியதாக இருக்கும். மன்னிப்பு கோர வேண்டும் என இன்று கூறுகின்றனர். அவ்வாறு கேட்பதற்கு அவர் இந்த பூமியில் குற்றம் இழைக்கவில்லை. பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு அவர் கூற வேண்டிய தேவை கிடையாது. அநீதிக்கு எதிராக நாம் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த வேண்டுகோளை விடுத்துள்ளோம். அவரை விடுவிக்கும் வரை எமது இந்த போராட்டம் தொடரும். 40 லட்சத்துக்கு மேல் வாக்களித்த வாக்காளர்கள் அனைவரும் இந்த சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு இடையூறு விடுவிக்கிறது. தயவு செய்து அவரை விடுவிக்குமாறு நாம் கூறுகிறோம். அவரை விடுதலை செய்து மக்களுக்கு பதிலளிக்குமாறு நாம் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கிறோம். பின்னர் அந்த குழுவினர் வெளிக்கடை சிறைச்சாலை வரை பேரணி ஒன்றை மேற்கொண்டனர். சிறைச்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திரானலஸ், அர்ஜுன ரணதுங்க மற்றும் விஜித ஹேரத் உள்ளிட்ட குழுவினர் சரத் பொன்சேகாவை சந்திப்பதற்காக சென்றனர். அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லாதிருக்கவே தயாராகினர். அவர் உண்ணாவிரதத்துக்கு தயாரானார். அது தொடர்பில் அஞ்சிய அரசாங்கம் இறுதியில் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல தீர்மானித்தது. மக்களின் போராட்டம் காரணமாகவே அவரின் அடிப்படை மனித உரிமையை பாதுகாக்க முடிந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பின்னர் குழுவினர் அமைதியாக கலந்து சென்றனர்.
சரத் பொன்சேகாவை விடுவித்தல் உள்ளிட்ட சில விடயங்களை முன்வைத்து ஐக்கிய தேசிய கட்சியினர் இன்று சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதி முன்பாக சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பித்த அநீதிக்கு எதிரான மக்கள் இயக்கம் செயற்திட்டத்தின் முதல் கட்டமாக இந்த சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்றது. இதில் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர். நிபந்தனைகளின்றி சரத் பொன்சேகாவை விடுவித்தல், ஜனநாயகத்தை நிலைநாட்டுதல் மற்றும் சட்டத்தின் முன் யாவரையும் சமமாக மதித்தல் போன்ற சில விடயங்களை முன்வைத்து இந்த சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இந்த மாலை உடற்கூற்று சிகிச்சைகளுக்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு அழைத்து செல்லப்பட்டார். தோட்பட்டையில் ஏற்பட்டுள்ள உபாதைக்கான சிகிச்சைக்காகவும் வைத்திய ஆலோசனைக்காகவும் சரத் பொன்சேகா இன்று வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். என்னை சிறை வைத்து இன்றுடன் 2 வருடங்களாகின்றன. மக்கள் என்னை காப்பாற்றும் வரை நான் சிறையில் இருக்க தயார். வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்தில் அனுமா பொன்சேகா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். අපේ ගෙදරට පොලිසියේ නිලධාරි මහත්තුරු ගිහිල්ලා තිබුණා. ජීප් රථ 4ක් ගිහිල්ලා තිබුණා. எனது வீட்டுக்கு 4 ஜீப் வண்டிகளில் போலீஸ் அதிகாரிகள் சென்றிருந்தனர். கோட்டை வீதியில் உள்ள எமது அலுவலகத்திற்கு போலீசார் சென்றிருந்தனர். எதற்காக சென்றனர் என்பது இதுவரையும் தெரியாது. வீட்டில் இருந்த பணிப்பெண்ணிடம் தகவல்களை வினவியுள்ளனர். நாம் வீட்டில் இருக்கும் நேரத்தில் வந்திருந்தால் அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டிருக்கலாம். நாம் இல்லாத நேரத்தில் அவர்கள் சென்றது சிறந்த விடயமல்ல. தேவையிருப்பின் எம்முடன் பேசியிருக்கலாம். ඒක මම හිතන්නේ ඒතරම් හොඳ දෙයක් නෙමේ. අවශ්‍ය නම් ඇවිල්ලා අපිත් එක්ක කතා කරන්න තිබුණා. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். உயர்ந்த தர நேர்த்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. இனோவேக்ஸ் LED டிவி, உயர்தரமான தெளிவான காட்சிகள், இயற்கையான நிறம், மின் சேமிப்பு. இனோவேக்ஸ் LED டிவி பல வகைகளில் 24 அங்குலம் 24,900, 32 அங்குலம் 42,900. இனோவேக்ஸ் நம்பர் உத்தரவாதத்துடன் தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள அனைத்து காட்சியறைகளிலும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரிடமிருந்தும். செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இந்த தேர்தலுக்கு செல்லுபடியாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுடன் இந்த பிரதேச சபைகளுக்கான தேர்தல் 2 சந்தர்ப்பங்களில் பிற்போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிலக்கணி வெடிகள் அகற்றப்படாமை மற்றும் சீரற்ற வானிலை காரணமாகவே தேர்தல் நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டன. இந்த பிரதேச சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பில் தேர்தல்கள் செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். தேர்தல் திணைக்களத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பு, பொதுஜன ஐக்கிய முன்னணி, மற்றது முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டன. அதனூடாக எமது கட்சி விசேஷமாக பிரஜைகள் முன்னணி தேர்தலை தொடர்ந்து நடத்துவதை பின்போடாமல் நடத்தும்படி அரசுக்கு வேண்டுகோளை விடுத்தது. என்று சொன்னால் அந்த தேர்தலை நடத்துவதனூடாகத்தான் அந்த மக்களுக்கான பலங்கள் தீர்மானிக்கப்படும். எனவே அவர்களுக்கு அந்த அரசியல் உரிமையை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்ற வகையிலே எமது கருத்தை நாங்கள் கட்சியின் சார்பாக வைத்திருந்தோம். இதற்கும் அப்பால் இராணுவத்தினர்களின் தலையீடுகள் அங்கு இல்லாமல் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதனையும் எமது கட்சியும் ஜேவிபியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் குறிப்பாக வைத்திருந்தது. அதற்கு அமைவாக அந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சார நடவடிக்கைகள் இந்த தங்குதடை இல்லாமல் நடத்துவதற்கும் தான் வழிபுரிவதாக தேர்தல் ஆணையாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். போலீஸ் அதிகாரம் அல்லது காணி அதிகாரம் தொடர்பில் கருத்து வெளியிடுவதை விட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.
வவுனியா புதுக்குடியிருப்பு கொம்பாவில் பகுதியில் அமைக்கப்பட்ட 206 வீடுகளை இடம்பெயர்ந்த மக்களுக்காக கையளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. செட்டிக்குளம், கதிர்காமர் மற்றும் ஆனந்த குமாரசுவாமி நிவாரண கிராமங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த 206 குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிவாரண கிராமங்களில் தங்கியுள்ள ஏனையவர்களும் விரைவில் மீள குடியமர்த்தப்படுவார்கள் என மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்தார். තව මාස 3ක් වගේ කාලයක් ඇතුළත ඉතිරි නිවාස ටිකත් මෙතන හදලා இன்னும் 3 மாத கால பகுதிக்குள் எஞ்சிய வீடுகளை நிர்மாணித்து சுமார் 450 குடும்பங்களை இந்த பிரதேசத்தில் குடியமர்த்துவோம். இறுதிக்கட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது காப்பாற்றப்பட்ட 3,50,000 பேர் செட்டிக்குளத்தில் அமைக்கப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். செட்டிக்குளம் பிரதேசයේ තියෙන කඳවුරු මේ වසර අවසන් වීමට පෙර பொதுவாக அதாவது எதிர்க்கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தற்பொழுது குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மீள்குடியேற்றங்கள் தவறாக நடப்பதாகவும் இதை தவிர்த்து தங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கதைத்து மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது போலீஸ் அதிகாரங்கள், இடம் அதிகாரங்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று நான் பரவலாக இங்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களை சந்தித்தேன். அவர்கள் தங்களது அன்றாட பிரச்சனைகளை தான் கதைத்தார்களே ஒழிய தேவையற்ற போலீஸ் அதிகாரத்தை பற்றியோ என்ன அதிகாரத்தை பற்றியோ அவர்கள் பேசவில்லை. இடப்பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது இன்று பாருங்கள், நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 80 பேஜ் காணிகள் தற்பொழுது நாங்கள் ஒதுக்கி கொடுக்கின்றோம் என்றால் அந்த அளவுக்கு காணிகளை பங்கிட்டு கொடுக்கின்ற அதிகாரம் எங்களுக்கு இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற அரசாங்க அதிபருக்கு இருக்கின்றது. ஆகவே அரசாங்க அதிபருடாக அந்த அதிகாரங்களை நாங்கள் பயந்தளித்து காணிகளை பிரித்து கொடுத்து இன்று மக்களை நாங்கள் குடியேற்றுகிறோம். ஒரு குடும்பத்துக்கு 40 பேஜ் வீடு கட்டுவதற்கு 40 பேஜ் விவசாயம் செய்வதற்குமாக தற்பொழுது நாங்கள் கூட்டி கொடுத்திருக்கின்றோம் மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள். அதே போன்று இன்று தேவையற்ற பிரச்சனைகளை நாங்கள் அலட்டி கொண்டிருப்பதை விட இதுபோன்ற அத்தியாவசிய பிரச்சனைகளை உடனடியாக மக்களுக்கு நிவர்த்தி செய்து மக்களின் வாழ்வாதாரங்களை கட்டி